மால்வரை நிவந்த சேணுயிர் வெற்பில் கிண்கிணி கவைஅய ஒண்செஞ் சீறடி கணைக்கால் வாங்கிய நிசும்பின் பணைத்தோள் கோபத்து அன்ன தோயாய்ப் பூந்துகில் பல்காசு நிரைத்த சில்காழ் அல்குல் கைபுனைந்து இயற்றாக் கவின்பெரு வனப்பின் நாவலொடு பெயரிய பொலம்புனை அவிர்இழை சேணிகந்து விளங்கும் செயிர்தீர் மேனி. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகரோட உலகத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லா இறைவனுக்குமே அந்தந்த சக்திக்கு அந்தந்த உலகம்னு ஒன்று இருக்கும். இப்போ விநாயகர் இருக்காருன்னா, கணபதி இருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கும். இப்போ நம்ம முருகரோட உலகத்தில் பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருப்பாங்களா, அவ்வளவு அழகான நிறத்தில் இருப்பாங்க, தங்க நிறத்தில் இருப்பாங்க பெண்கள். அவ்வளவு அழகான மேனி கொண்டவங்களா இருப்பாங்களாம், ரொம்ப இயற்கையாக அழகாக இருக்கவங்களா இருப்பாங்களாம். அவங்க பாதம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குமா, அந்த பாதத்தில் எல்லாரும் வந்து கொலுசு போட்டிருப்பாங்களாம். அதை வந்து தடாகம், அதாவது கொலுசு காலில் போடுறது வந்து அவ்வளோ அழகா இருக்குமா, நுட்பமான வேலை பார்த்துருப்பாங்களாம் அந்த கொலுசுலயே. சரிங்களா, அவங்க அந்த கொலுசு கின்கினின்னு சத்தம் வருமா எப்பன்னா, அந்த மலையில போய் அந்த பெண்கள் ஆடி பாடும்போது என்ன ஆகுமானா, முருகான் போற்றும் போது என்ன ஆகுமானா, அழகான அந்த சத்தம் வந்து அவங்களுடைய கொலுசின் ஒளிகள்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய பாதங்கள் அவ்வளோ அழகா சின்னதா இருக்குமா. அடுத்தது மூங்கிலையொத்த தோள்கள், அதாவது அவங்களுடைய தோள்கள் அவ்வளோ அழகா இருக்குமா. அதுல வந்து 7 பட்ட சரம் செயின் போட்டிருப்பாங்க. நம்ம சொல்ற 2 பட்ட செயின் 3 பட்ட செயின் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்திர கோபம் அப்படின்ற ஒரு சிவப்பு கல் உடைய 7 பட்டைக்கு செயின் அவங்க போட்டிருப்பாங்களாம். அவங்களுடைய இடை வந்து அவ்வளோ அழகா இருக்குமா, சிறிய இடையா இருக்குமா. அந்த இடையில அழகான ஒட்டியானம் அணிஞ்சிருப்பாங்களாம். அந்த ஒடியானத்தோட பேரு மேகலை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 பட்டையில தான் இருக்குது எல்லாமே. அதே மாதிரி அவங்களுடைய அணிகலன்களோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப சுத்தமான பொன், அதாவது பியூரிட்டி ஆஃப் கோல்டு வந்து ஹை, அது சிறந்த பொன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுத்தமான பொண்ணோட பேர் என்னன்னா சாம்புநாதம் அல்லது நாவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பொண்ணை வந்து போட்டுட்டு அவங்க ஆடுறது பாடுறது முருகனை போட்டுறது இந்த மலையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அழகா ஒளி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், ஒளி வந்து நடனம் ஆடுவதல் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல விளக்குறாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் உலகத்துல இருக்க பெண்கள் இவ்வளவு அழகா இருப்பாங்க, முருகனை போற்றும் போது இப்படியெல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து தூரத்துல இருந்து அவங்க வர்றதை பார்க்க ஒளிமிக்க பெண்கள். ஏன்னா அவங்க முருகர் உலகத்துல இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் தேவதைகளா தான் இருக்க முடியும், நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க கிடையாது. அவங்க மேனி வந்து அப்படி போறது வர்றது பார்த்தீங்கன்னா ஒளி பொருந்திய மேனியாக இருக்கும். அதாவது முருகரோட உலகத்துல வாழ்ற மக்கள், சாதாரண மக்கள் இவ்வளோ அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நக்கீரர் சொல்றாரு. மிக்க நன்றி.